நம்முடைய கழிவுகளை, நம்முடைய குப்பைகளை அவர்கள் அள்ளுகிறார்கள், அவர்கள் போராடுகிறார்கள், அவர்கள் தங்கள் தேவை, அவர்களுடைய வாழ்க்கை அடிப்படை தேவைகள் பாதிக்கப்படுகின்றன, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதும் போது நாமெல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு கை கழுவிட்டு ஒரு குப்பை எடுத்து போடுறோம்னா நமக்கு உறுத்தணுமா வேணாமா? அப்போ இதே தானே சேகர்பாபுக்கும் பிரியா உள்ளிட்ட குமரகுரு உள்ளிட்ட அனைவருக்கும் இப்போ தினமும் பேச்சுவார்த்தைக்கு என்று அழைக்கிறார்கள். நேற்றைய தினம் பார்த்தா கூட குமாரசாமி சொல்லி தினமும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. ஆனால் தீர்வு என்ன? நேற்று முன்தினமே உங்களை கைது செய்ய போகிறோம் அந்த போலீஸ் ஆக்ட் படி சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட் கொடுக்குறாங்க. இப்போ உங்களை என்ன ஒருத்தர் கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு, நீங்கள் கவினை எவன் கொலை செஞ்சாலும் அவனை கைது பண்ணுவீங்கன்னு போனால் அதை விட்டுட்டு அந்த அம்மாவை கவினை கொலை செய்தவனுடைய சுர்ஜித்தோடைய அம்மாவை கைது செய்வதை விட்டுவிட்டு தூய்மை பணியாளர் கைது செய்யறீங்க. அப்போ இந்த நியாயம் இருக்கு இல்லையா? அதாவது இந்த போராட்டம் எந்த மீடியாக்களிலும் பெரிய விஷயமாக வரவில்லை. ஆனால் அவர்கள் தான் ஆதாரம். 2 மண்டங்களும் மண்டலங்களா நாடுது. இந்த ஆளும் கட்சியின் யோகியதை நாடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். பின்னாடி விளம்பரப்படைய உங்களுடன் ஸ்டாலின் என்று. அதான் புளியந்தோப்பு மோகன் சொல்ல எங்களோட ஸ்டாலின் இல்லை, ஆனால் விளம்பரம் மட்டும் ஸ்டாலின், எங்களோட ஸ்டாலின் இருக்குது. அப்போ நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? எம்என் ராஜத்தை போய் பார்க்குறீங்க. எம்என் ராஜம் சொன்னாங்களாம், நான் அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு. உடனே கிளம்பி போகிறார். அலுவலப்பட்டிலேருந்து போய் பார்த்துட்டு வராங்க. ஏன் உங்களுக்கு இங்கே 1000 பேர் 500கணக்கான பேர் போராடுகிறார்கள், உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அப்போ இதெல்லாம் எப்படி பரிசீலிப்பது? நான் ஏற்கனவே கவின் ஆணவ படுகொலையின் போது ஒரு கேள்வியை கேட்டேன். அதே கேள்வியை நான் இங்கேயும் கேட்கிறேன். உங்கள் சமூக நீதியில் பறையருக்கும் பல்லருக்கும் மருந்ததிற்கும் இடம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை கேட்டேன். அதே கேள்வியை நான் இங்கேயும் கேட்க விரும்புகிறேன். உங்கள் சமூக நீதியில் எங்களுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா? தூய்மை பணியாளருக்கு இடம் இருக்கிறதா இல்லையா?